ஹாய் எவ்ரிவன், நான் தான் அவங்க திலீப் பேசுறேன். இப்போ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சிபில் ஸ்கோர். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றத எதை பேஸ் பண்ணிலாம் ஜெனரேட் பண்றாங்கன்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சிபில் ஸ்கோர் ஜெனரேட் பண்றதுக்கு சிபில் நிறுவனத்துக்கு தேவைப்படுவது CIR எனப்படும் டாக்குமெண்ட். இந்த CIR அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்கிகள் மற்றும் வங்கி சாரா கடன் கொடுக்கும் நிறுவனங்கள். இவங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு தனிப்பட்ட வாடிக்கையாளருக்கு இந்த குறிப்பிட்ட CIR ஜெனரேட் பண்ணுவாங்க. எல்லா வங்கிகளும் எல்லா கடன் நிறுவனமும் இதை ஜெனரேட் பண்ணி சிபில் நிறுவனத்துக்கு கொடுத்துரும். இதை அடிப்படையாக வைத்து சிபில் வச்சிருக்க அல்கோரிதம் படி அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கும். இந்த சிபில் மதிப்பெண் என்பது 3 இலக்க நம்பரா இருக்கும். இந்த 3 இலக்க நம்பர் 300 என்பதை தொடங்கி 900 என்ற மதிப்பெண் வரைக்கும் இருக்கும். 900 என்ற மதிப்பெண் நல்ல சிபில் ஸ்கோராகவும் 300 என்பது மிக மோசமான சிபில் ஸ்கோராகவும் பார்க்கப்படுகிறது. இதுதான் சிபில் ஸ்கோர். இந்த சிபில் ஸ்கோர் எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ எதெல்லாம் இந்த சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு கடன் நிறுவனத்தில் நம்ம கடன் வாங்கிட்டு அதை ஒழுங்காக திருப்பி செலுத்துறோம் அப்படின்னும் போது நம்ம கிரெடிட் ஸ்கோர் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாது. அதே ஒரு கடன் நிறுவனத்திலோ அல்லது வங்கியிலோ கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை சரியான நேரத்திற்குள் என்னால் திருப்பி செலுத்த முடியவில்லை என்கின்ற பட்சத்தில் என்னோட சிபில் ஸ்கோர் பாதிக்கும். இது எப்படி பாதிக்கும்னா, ஒரு மாதம் நாம் கெட்ட தவறினால் அதற்காக 5 to 7 மதிப்பெண் வரை சிபில் ஸ்கோர் குறைப்பாங்க. அதுவே 2 மாதங்கள் அப்படின்னும் போது 2 மாதங்கள் போது முதல் மாதம் என்னால் பணத்தை செலுத்த முடியவில்லை, 2வது மாதமும் என்னால் பணத்தை செலுத்த முடியவில்லை அப்படின்னும் போது முதல் மாதத்திற்கு 7 to 10 மதிப்பெண்ணும் 2வது மாதத்திற்கு 10 to 15 மதிப்பெண்ணும் சிபில் ஸ்கோர் குறைக்கப்படுகிறது. இதுதான் சிபில் யூஸ் பண்ற அல்கோரிதம். இந்த பேமெண்ட் டிஃபால்ட் இதுவே 3 மாசம் ஆச்சுன்னா அது 15 to 20 மதிப்பெண்ணாக 3வது மாதத்திற்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இதனால் உங்க சிபில் ஸ்கோர் நீங்க எவ்வளவு நாளைக்கு தள்ளி தள்ளி போறீங்க பேமெண்ட்டை அதுக்கேற்றிருக்கோம் உங்களோட சிபில் ஸ்கோர் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இது ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு காரணி, அதிகப்படியான கடன் விண்ணப்பங்கள் நாம் செய்வதன் மூலியமாகவும் நம்ம கிரெடிட் ஸ்கோர் குறையும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வங்கியோ இல்ல கடன் நிறுவனத்திலோ ஒரு முறை நீங்கள் கடனுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது உங்க சிபில் ஸ்கோர் அதிகமா பாதிக்காது. ஏன்னா அந்த வங்கி ஒரு முறை தான் உங்க சிபில் ரிப்போர்ட்டை ஆக்சஸ் பண்றாங்க. அப்போ ஒரு வாட்டிக்கான எவ்வளவு மதிப்பெண்ணோ அதான் சிபில் குறையும். அதுவே அந்த வங்கி நமக்கு கடன் கொடுக்கவில்லை, ரிஜெக்ட் பண்ணிடுச்சுட்டு உடனே இன்னொரு வங்கியில் அணுகிறோம், அங்க திருப்பி லோன் அப்ளை பண்ணும்போது அவங்களும் கிரெடிட் ஸ்கோரை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்பவும் திருப்பியும் கிரெடிட் ஸ்கோர் குறையும். இப்படி ஒவ்வொரு முறையும் வங்கிகள் கிரெடிட் ஸ்கோர் ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி வாங்கும்போது அந்த தனிப்பட்ட நபருக்கு அந்த கிரெடிட் மதிப்பெண்கள் குறைந்து கொண்டே வரும். அடுத்தது டிஃபால்ட்மெண்ட் இன் பேமெண்ட் அண்ட் கோயிங் ஃபார் அ செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வங்கி கொடுக்கும் செட்டில்மெண்ட் ஆப்ஷன். ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்கோம், இல்ல ஏதோ ஒரு அன்செக்யூர்ட் லோன் வாங்கியிருக்கோம் ஒரு வங்கியிலோ இல்ல கடன் சார்ந்த நிறுவனத்திற்கும். அந்த சமயத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் அந்த கடன் தொகையை செலுத்த முடியவில்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல், அப்பொழுது வங்கிகள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்க கட்ட வேண்டிய பணம் இது, இந்த தொகை இவ்வளவு மட்டும் கட்டுங்கன்னு ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை கட்டிடுங்க, இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க லோன்ல. அதனால நம்ம பே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். இது என்ன பண்ணுவாங்க சிபிலுக்கு இவங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தொகை பழிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொகையை இந்த வாடிக்கையாளர் கட்ட தகுதிக்காரன்ற விவரத்தையும் சிபில் நிறுவனத்துக்கு கொடுத்துருவாங்க. இதன் மூலியமாக 100 to 150 மதிப்பெண் வரை உங்கள் சிபில் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இருக்கிறது. சிபில் டிஃபால்ட்
அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் சிவில் செட்டில்மெண்ட். போயிருப்பீங்க ஒரு பேங்க்ல, அதுதான் சிவில் டிஃபால்ட் இல்ல சிவில் ஸ்கோர் குறையிறதுக்கு மிகப்பெரிய காரணம். இதுதான் சிவில் டிஃபால்ட்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணியாக நம்ம பார்க்கணும். இது பண்ணிட்டீங்க ஒரு வாட்டி செட்டில்மெண்ட் அப்படின்னீங்கன்னா 7 to 10 ஆண்டுகள் உங்க கிரெடிட் ரிப்போர்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு புது கடன் கொடுப்பதற்கு எந்த ஒரு வங்கியோ அல்ல கடன் நிறுவனமோ முன் வராது. 7 to 10 ஆண்டு காலத்திற்கு நீங்க கடனே வாங்க முடியாது. ஏன்னா இது அவ்வளவு தூரத்துக்கு உங்க சிபில் ஸ்கோரை குறைச்சு. இது ஒரு காரணம். இன்னொன்னு ஹை கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி இதுவும் உங்க சிபில் ஸ்கோரை குறைக்கும். உங்க கிரெடிட் கார்டு ஒரு 25% வரைக்கும் பயன்படுத்தும் போது சிபில் ஸ்கோர் குறையாது. 25% மேல் டோட்டல் கிரெடிட் லிமிட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல கிரெடிட் கார்டை யூட்டிலைஸ் பண்றீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் குறையும். அது எவ்வளவு ஹையா யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண்ணை அவங்க குறைப்பாங்க. அப்புறமா நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருக்கிறது, இதன் மூலியமாகவும் உங்க சிபில் ஸ்கோர் குறையும். ஒரு வாடிக்கையாளர் 5 to 10 கிரெடிட் கார்டு வச்சிருக்காருன்னா அவருக்கு கடன் வாங்கும் திறமை அதிகமாக இருக்கு அவர் கையில ஏற்கனவே. அதன் காரணமாக சிபில் ஸ்கோரை பேங்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்க் குறைக்காத சிபில் ஸ்கோரை பேங்க் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சிபில் நிறுவனம் குறைத்துவிடும் சிபில் ஸ்கோரை. அப்புறமா இன்னொரு காரணி எது உங்க சிபில் ஸ்கோரை மெயினா குறைக்கும்னு பாத்தீங்கன்னா, நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா ஒரு கிரெடிட் கார்டை, அந்த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டை நம்ம திடீர்னு க்ளோஸ் பண்ணோம்னா உங்களோட சிபில் ஸ்கோர் குறையும். க்ளோஸ் தானே பண்ண கிரெடிட் கார்டை ஏன் சிபில் ஸ்கோர் குறைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிறுவனம் கிட்ட இருந்து வரக்கூடிய கிரெடிட் ரிப்போர்ட்ல ரொம்ப நாள் ஆன கிரெடிட் கார்டோட ஹிஸ்டரி இருக்கும். அதனால உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க க்ளோஸ் பண்ணோன்னா அந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய கால அட்டவணையில் நீங்க கடன் வாங்கினதுக்கான விவரம் குறைக்கப்படுகிறது. அப்போ உங்களோட சிபில் ஸ்கோர் உங்க ஸ்கோர் குறையிறதுக்கான வாய்ப்பு. இந்த கிரெடிட் ஸ்கோரை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க வங்கின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் வர்த்தினஸ், உங்களுடைய நம்பகத்தன்மை, கடன் வாங்கி நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய நம்பகத்தன்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் சிபில் ஸ்கோரோட வேலையா இருக்கு. இந்த சிபில் ஸ்கோர் இவ்வளவுதான் விஷயம். இந்த சிபில் ஸ்கோர்ல சிபில் ரிப்போர்ட் வரும், கிரெடிட் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய சிபில் ரிப்போர்ட். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பெயர், உங்க பிறந்த தேதி, நீங்க எந்த வங்கியில் கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு தொகை, எந்த மாதத்துலாம் அதுல டிஃபால்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டிஃபால்ட் பண்ணியிருந்தது, டிஃபால்ட் பண்ணலன்னா டிஃபால்ட் பண்ணாம பே பண்ணியிருக்கீங்கிற தகவல், இது எல்லாமே வரும். இதை அடிப்படையாக வைத்துதான் ஒரு வங்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோனை கொடுக்கலாமா வேண்டாமா என்று முடிவு பண்ணுது. இதுதான் சிபில் ஸ்கோர் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.